வணக்கம் மக்களே! மைவித்திரி வழக்கு விசாரணை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட். அதாவது இஓடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா, சொன்னா போதும் காசு மக்களுக்கு உறுதியா கிடைக்கும். கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த வழக்க வந்து முடிக்கிற மாரி தெர்ல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்தில மக்கள் இருக்காங்க. ஸோ ஆனா இது மேல எல்லாமே எம்டி மேல தவறு அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, முற்றிலும் தவறு அப்படின்ற விதமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து வைரலா வந்து போயிட்டுருந்துச்சு ஆடியோ. ஸோ என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பணம் குடுக்க தயாரா தான் இருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்துனா என்கிட்ட கிடையாது. எல்லாமே வந்து இஓடபிள்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா, முடக்கி வச்சிருக்காங்க. ஸோ நம்ப கம்பெனி நியாயமான கம்பெனி தான். நம்ப கம்பெனி மேல கேஸ் போட்டு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டாவது நிரூபிக்கப்பட்டாங்களா? இல்ல கேஸாவது முடிச்சாங்களா? அப்படின்னு பார்த்தா அதையும் கிடையாது. ஆனா மக்களுக்கு குடுக்க வேண்டிய பணம் ஒரு 23,00,00,000 தான் இருக்கு. ஆனா அந்த பணத்தையும் குடுக்க அனுமதி கேட்டும் அதுக்கும் அனுமதிக்கவில்ல. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேமெண்ட் கூட எடுக்காம நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேமெண்ட் கூட எடுக்காதவங்களுக்கும் சரி, பாதி வந்து எடுத்துட்டு எல்லாருக்குமே எல்லாரோட டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி அவர்கள்கிட்ட இருக்கு. எல்லா டேட்டாவுமே வச்சிருக்காரு. ஸோ அந்த டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் டோட்டலா எவ்வளோ குடுக்கணும் மக்களுக்கு அப்படின்றப்ப 23,00,00,000ன்னு தெரிய வந்தது. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா அவர்கிட்ட இருக்க பணம் லாக் பண்ணி வச்சுருங்கிறது டோட்டலா 120,00,00,000 வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எதனால லாக் பண்ணி வச்சிருக்காங்க? இதனால இஓடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா, யார் பக்கம் இருக்காங்க அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அதனால மக்கள் எல்லாருமே இந்த இஓடபிள்யூ மேல போராட்டம் தொடுக்கிறதாவும், வழக்கு மேல போராட்டம் தொடுக்கிறதாவும் இருக்காங்க. ஸோ நாங்க பாட்டுன்னு எங்க கம்பெனிய நல்லபடியா ரன் பண்ணின்னு போயிருந்திருப்போம். ஸோ இடையில யாருப்பா நீங்க ஏன்பா குறுக்க வந்தீங்க அப்படின்ற மாரி தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி திறக்கப்படுறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் பரவலா வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ அதே மாரி இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 வாரத்திற்குள்ள முடிவு செய்யப்படும். ஸோ மெயினா இந்த போராட்டம் எங்க நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சரிவர தெரியல. ஸோ ஆனா போராட்டம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா உறுதி பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கேஸ் நடக்கிறதுக்கான ஒரு டைமிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் 1 வாரத்துக்குள்ள இந்த கேஸ மூவ் பண்ணலன்னா, கண்டிப்பா போராட்டம். ஸோ எங்களுக்கு வந்து இன்னும் வந்து காலதாமதம் ஆகிட்டே போகக்கூடாது அப்படின்னு தான் மக்களோட ஒரே கருத்தா இருக்கு. ஏன்னா, எல்லாருமே வட்டிக்கு வாங்கி போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலையே வந்து செய்றோம். ஸோ ஏன்னு கேட்டா, நம்ம கையில வச்சிருந்து பண்ற அளவுக்கு இல்லாம தான் ஏதாவது பணம் சம்பாரிக்கணும், ஏதாவது வந்து ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வேலைய சூஸ் பண்ணி வந்தோம். ஆனா, இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா போயிருந்துச்சு. ஸோ எல்லாமே நம்பி ஒரு 3, 4 இது போடலாம், ஐடி போடலாம் அப்படின்றப்ப, ஸோ இது எல்லாமே லாக் பண்றதுனால எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இழப்பா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, முக்காவாசி இஓடபிள்யூ ஸோ அதுதான் காரணம் அப்படின்னு இப்ப வந்து பரவலாவே வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு ஒரே ஒரு நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, போராட்டம் மட்டும் தான். மக்கள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று கூட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஒன்று கூடினாங்கன்னா, அந்த இஓடபிள்யூ எதுவுமே இங்க நிக்காது. ஸோ மக்கள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நியாயம் இருக்கிறதுனால, ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்க. இந்த மைவித்திரி ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் விடுவாங்க அப்படின்னு தான் பரவலாவும் பேசப்பட்டிருக்கு. ஸோ உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1 வாரத்துக்குள்ளார இந்த கேஸ் நடக்கலனா, இந்த கேஸ் முடிக்கலனா, கண்டிப்பா மக்கள் போராட்டத்தில இறங்க போறாங்க. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உறுதி அளிச்சிருக்காங்க. ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.